பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் இதோ அன்பு மகள் ரெவரண்ட் பீஸ் புனிதா செலோத் கோ பாஸ்டர் இணை போதகர் அவர்களை உம்முடைய கரத்தில் கொடுத்து அடியேன் செபிக்கிறேன். இந்த வேளையில ஆண்டவரே அவர்களோடு கூட பேச போகிற இந்த வார்த்தையை ஆண்டவரே கர்த்தர் வானம் திறந்து ஆண்டவரே அந்த மகள் இருதயத்தில் கொண்டு வந்து அந்த வார்த்தை எங்கள் யாவருக்கும் திருச்சபை மக்களுக்கும் இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதமாக போதித்து விளக்கத்தோடு போதித்து என் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்தக்கதாக இந்த மகளை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியாளை மூடி மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்க வாஞ்சியாயுள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, நம்ம நேரா வேதத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். இந்த வருடம் 25ஆம் ஆண்டு எப்படியாக இருக்கும்? உங்கள் வாழ்க்கை மாற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வருடம் 25ஆம் ஆண்டு வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்கள் வாழ்க்கை மாற என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம், நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, வருஷம் பிறந்துச்சு எப்படி மாறப்போகுதுன்னு நினைப்பீங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள் தான் காரணம். ஹல்லேலூயா. எப்படி? நீ உன் வாழ்க்கை உன் வழியே வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, யாரெல்லாம் ஸ்கூல் போகிறீங்க, யாரெல்லாம் காலேஜ் போகிறீங்க சொல்லுங்க. யாரும் அப்போ காலேஜ் போகலையா? இங்கே நல்லா கையை தூக்குங்க. அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அரை கை குட்டை கையில். காலேஜுக்கு போகிறவங்க கரங்களை நேரம் உயர்த்துங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க நேரம் உயர்த்துங்க. அப்போ டீச்சர் வருவாங்க. டீச்சர் பாடம் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. கோனர் கைடு இது எல்லாவற்றிலிருந்து நிறைய கருப்பொருளை கற்றுக் கொடுப்பாங்க. இதிலிருந்து வரும், அதுலேருந்து ஒரு இதெல்லாம் படித்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவது அவங்களுடைய வேலை. யாரோட வேலை? சுந்தர் டீச்சருடைய வேலை. டீச்சர் வேலை நீங்கள் பாஸ் பண்ணுவா ஃபெயில் ஆகணுமா? பாஸ் பண்ணணும். +2 வரைக்கும் பாஸ் பண்ணி காலேஜ், அதுக்கப்புறம் வேலை, அப்படி நம்ம லைஃபு செட்டில்மெண்ட் ஆகும். அதில் தான். அப்போ டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது அதை நல்லா படிக்கிறது யாரோட வேலை? சொல்லுங்க, யாரோட வேலை? உங்க வேலை. அப்போ டீச்சர் வந்து உங்களுக்காக எக்ஸாம் எழுதுவாங்களா, இல்லை டீச்சர் வந்து உங்களுக்காக படிப்பாங்களா? சொல்லுங்கம்மா. யாரும் பேசல, பின்னாடி எல்லாம் விருதமா இருக்கீங்களா? பாஸ்டிங்கா? பேசுங்க, நான் பேச சொல்லும்போது பேசுங்க. ஹல்லேலூயா. அப்போ டீச்சர் உங்களுக்காக எழுத முடியுமா? எழுத முடியாது. அதான் ஆண்டு சொல்றாரு, இது வேத வசனம், உங்க வாழ்க்கைய நீங்களே தான் நிர்ணயிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைய இங்க ஒவ்வொருவராக இருக்கிற வாலிபர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், ஆண்கள், பெண்கள் யாவரும் உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். அப்போ உன் வழியை நீங்க தான் வாய்க்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவது கர்த்தரிடத்திலிருந்து இரவும் பகலும் அந்த வசனங்கள், அவனுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானித்து அதை கொண்டு வந்து உங்களிடத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அதை நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் தான் என்ன செய்யணும்? இரவும் பகலும் சொல்லுங்க, இரவும் பகலும் நீங்கள் தான் அதை தியானிக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை தியானிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8 வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியே வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கைய நம்ம தான் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஆண்டு கொடுக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள எல்லாவித வாக்கு தத்தங்கள். இந்த வருஷம் என்ன வாக்கு தத்தம்? இப்போ ஒவ்வொருத்தரும் கேட்க போறேன். அதிசயங்களை
அது எப்படி ஃபுல்லா சொல்லுங்க. பூமி எங்கும் செய்யப்படாத ஜனங்களுக்கு முன்பாக உங்களை திட்டிருப்பாங்க. நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டாய், நீ கொரியாவுக்கு போறேன்னு தான் சொல்றீங்க, ஆனா போக மாட்டீங்க அப்படி என்று சொல்லிலாம் உங்களை இதயத்தை உடைத்திருப்பார்கள். அப்படியாப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஏன் ஜனங்கள் உங்களை புறக்கணித்தவர்கள், திருமணமே நடக்காது என்று சொல்லுவர்கள் மத்தியில், நீ நல்லாவே இருக்க மாட்டேன் சபித்தவர்கள் மத்தியில், அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. அப்ப அதிசயமா நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்களின் எப்படி இந்த நியாய பிரமாண புஸ்தகம் முன் வாயை விட்டு, இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் உங்க வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இரவும் பகலும் ஓயாமல் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், நம்ம நடக்கும் போதெல்லாம், தூங்கும் போது கூட, அப்பா இந்த வருஷம் நீங்க சொன்னீங்களே அதிசயங்கள் காண பண்ணுவேன், எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. என் இருதயத்தை உடைத்தவர்கள் மத்தியில, அநேக ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் என்று நீங்க என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் எப்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப யாரோட வழி யார் வாய்க்க பண்ண வேண்டும்? நீங்க தான். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? இரவு பகலும் ஓயாமல் அதை நீங்கள் தியானிக்க கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே உங்களுக்கு அதிசயம் கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் வழியை நீயே வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானும் நடந்து கொள்வாய். உங்ககிட்ட தான் இருக்கு. கொடுக்கிறது எங்க வேலை. உங்க போதகர் வருஷம் முழுவதும் அவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் கொடுக்கிற அந்த வசனமாகிய அந்த வார்த்தையாகிய அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு உங்களிடத்துல கொடுக்கும்போது அது நீங்க தான் கிரியை செய்ய வேண்டும். உங்களோட வாழ்க்கையில் அது கிரியை செய்ய வேண்டும். அது முதல்ல இது எனக்கு தான், இது கர்த்தர் எனக்கு நிச்சயம் நடத்துவார் என்று நீங்க முதலாவது ஒவ்வொருத்தரும் அந்த வசனங்களை அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து உங்கள் வாயின் வழியாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிலே நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரை. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரத்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் தியானிக்கிறது மாத்திரமல்ல, தேவையில்லாத பரியாசர்களோடும் துன்மார்களோடும் தேவையில்லாத பேசுவது, தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி மகிழாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அந்த வாக்கு தத்தங்களை குறித்தே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதையே பேச பேசதான் நமக்கு என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப யார் தான் வழியை உண்டாக்க வேண்டும்? உங்கள் வழியை நீங்கள் தான் உங்க வழியை உண்டாக்க வேண்டும். எல்லா வித ஆசீர்வாதம் யார்கிட்ட தான் இருக்குது? சொல்லுவது எங்க வேலை. அவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம், அதை நீங்கள் கேட்ச் பிடிச்சு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில அதை கிரியை செய்து இரவும் பகலும் ஓயாமல் அந்த வசனத்தை நீங்க தியானிக்க தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் பார்க்க போகிற முதல் காரியமாக, நம்முடைய இருதயம் வளமான விளைய செய்கிற விளை நிலம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுடைய இருதயம் எப்படியா இருக்கிறது? வளமான விளைய செய்கிற விளை நிலம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன செய்வாங்க? புது வருஷம் பிறந்தாச்சு, நல்லா புத்தாடை போட்டு கொண்டு வந்து நல்லா கேக் வெட்டி சாப்பிட்டு போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? எப்போதும் போல அவ்வளோதாண்டா. அந்த கவலையை குறித்து என்ன பண்ணுவாங்க? யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலை குறித்த இதயத்தில் அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்போ கடன் போகும், எப்போ வியாதி போகும், எப்போ பிரச்சனை போகும், எப்போ வீடு கட்டப்படும், எப்போ பிள்ளை சமைப்பாங்க, எப்போ பிள்ளைங்க பெரியவர் ஆவாங்க, எப்படி படிக்க வைக்க முடியும் என்று சொல்லி இதையே மக்கள் என்ன செய்வாங்க? நீங்கள் அதையே நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வருகிறது, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதை கேட்ச் பண்ணவும் மாட்டோம்.
அதை விசுவாசிக்க மாட்டோம். ஆனா எப்போதும் போல பழைய சொல்லுவாங்க, என்ன அப்படி பழைய குருடி கதவை திறக்க. அதுதான் எப்போதும் போல. எனக்கெல்லாம் என் வாழ்க்கை மாறாதுப்பா, நானாவது வீடு கட்ட போறேன்னா, என் பிள்ளைங்க நான் கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லை படிக்க வைக்க முடியுமா, என்னாலலாம் எதுவுமே செய்ய முடியாது என்று என்ன செய்ய முடியும்? நம்ம இதயத்துல இதையே புலம்பி 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 கண்களுக்கு முன்பாக அதையே தான் நம்ம வாய் விட்டு பேசிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இப்படியாக தான் இன்னைக்கு அநேகர் புலம்பல். ஐயோ வியாதி வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, இன்னும் சூழ்நிலை மாறல, இன்னும் பிரச்சனை போகல, இன்னும் என் வியாதி போகல, இன்னும் என் கடன் போகல என்று அதை குறித்தே பேசி பேசி மகிழ்வாங்க தவிர, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக காத்திருந்து அந்த வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அதை நம்ம விசுவாசிக்காம தேவையில்லாத நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது நம்முடைய இதயத்துல. ஹல்லேலூயா. அப்போ உங்க இதயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விலை எப்படி வளமான விளைய செய்கிற இடம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய இருதயம் விளைச்சலை உண்டாக்குற நிலம். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் என்னவா இருக்கிறது? விளைச்சலை உண்டாக்க செய்கிற இடமா இருக்கிறது. வாசிக்க கேட்போம். மத்திய 12ஆம் அதிகாரம், மேத்யூ 12ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆ 34பா சிஸ்டர். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க, நீங்க பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. அப்படி ஒரு நிமிஷம் இருங்கம்மா. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இதயத்துல நிறைவு அதிகமா இருந்தாதான் பேசும் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? நிறைவான சத்தியம் இருக்கணும். சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிச்சயம் கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற அந்த விசுவாச நிறைவு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆனா தேவையில்லாம சொல்றாரு ஆண்டவர், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ இந்த இதயத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்போ யாருகிட்ட இருக்கு? உங்க வழிகளை உண்டாக்க உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம தேவையில்லாம சாத்தான் மேல பழி போடுறோம். சாத்தான் வருவாதான், அவனுக்கு கரெக்டா விலகிரு. ஏன்னா வசனம் இருக்கு, எவனை விழுங்கலாமோ எவனை கெச்சிக்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிவான் தான், அது அவனுடைய வேலை, அவன் கரெக்டா செய்யறான். புரியுதுங்களா? அவன் வேலை என்ன? யாரை விழுங்கலாமோ யாரை கெச்சிக்கலாமோ என்று அவன் சுற்றி திரிது, அவனோட வேலை. ஆனா உங்களுடைய வேலை தேவையில்லாத காரியங்கள் இதயத்துல போட்டு புலம்புறதை விட்டு விட்டு நல்லதே நம்ம பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே, படிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க பொல்லாதவர்களா இருந்து நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்ப நம்ம எப்படியா இருக்கிறோம்? நல்லதையே பேசாதபடிக்கு இப்போதும் கெட்டதை குறித்தே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், நமக்குள்ள பாசிட்டிவே இருக்காது. ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை கனமான வார்த்தை, வல்லமையான அந்த வாக்கு தத்தத்தை நம்ம அதை பெற்றுக்கொள்ளாம தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசி பேசி என்ன செய்யறோம்? அதான் ஆண்டு சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருந்து நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அதை சுட்டி காட்டுகிறார். நலமானதை நம்ம பேச வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியங்கள் நம்ம இதயத்துல போட்டு அந்த இதயம் நல்ல, நம்மளோட இதயம் எப்படி இருக்குது சொல்லுங்க? உங்க கை அளவுதான் டாக்டர், உண்மைதானே டாக்டர்? இதயம் இதுதான். ஆமென், ஹல்லேலூயா. உங்க இதயம் எப்படி இருக்கு? இவ்வளவுதான், இந்த சைஸ் தான். ஆனா இந்த இதயத்துல நீங்க என்ன செய்றீங்க? தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், வீடு கட்ட முடியுமோ முடியாதோ, குறியா போவாங்களோ போக மாட்டாங்களோ, பணத்தை கட்டி ஏமாந்துடுவோம் என்று சொல்லி தேவையில்லாத எண்ணங்களை பேசி பேசி நம்ம கண்களுக்கு முன்பா அப்படி வைக்காதபடிக்கு நலமானதை நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது உங்களை நீங்க நம்பணும். நீங்க அவனோட வார்த்தையை நம்பணும். சொன்னேன், பிசாசு வேலை அவன் கரெக்டா செய்யறான், உங்க வேலை
கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை இருதயத்துல வைத்து எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டு தேவையில்லாத, நல்லதும் இங்கதான் இருக்கு, கெட்டதும் இங்கதான் இருக்குது. கெட்டதையும் பேசுறோம், நல்லதே பேசுறோம். தேவையில்லாம பேசுற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நலமானதை, நன்மையான காரியங்கள் கர்த்தர் எனக்கு செய்வார், செய்து முடிப்பார். கோரியா செல்வார்கள். எத்தனை பேர் பேசினார்கள், முகம் கூடி பேசினார்கள். அவர்கள் மத்தியில் நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பேசும் மத்தியில கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அதை உண்மையாய் நம்ம என்ன செய்வோம், நம்ம இதயத்துல அப்பியாசிக்க வேண்டும். அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவு பகல ஓயாம தூங்கும் போது, படுக்கும் போது, சாப்பிடும் போது, கர்த்தர் கொடுத்தாரே, பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயம் நமக்கு செய்வார் என்று நிச்சயம் செய்வாருமா, நீ சோர்ந்து போகாதாமா என்று நீங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லணும். இப்படியாக ஒருவராய் குடும்பமாய் சேர்ந்து நம்ம தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி மகிழும் போது, ஹல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? இதை நிறைவினால் வாய் பேசும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நம்ம வாய் பேசும். நீங்க நல்லது நினைத்தா நல்லது பேசும். ஹல்லேலூயா. நீங்க கெட்டது நினைத்தா கெட்டது பேசும். அப்படியாக நம்முடைய உள்ளத்துல தேவையில்லாத காரியங்களை போட்டு நிரப்ப வேண்டாம். இது நடக்குமோ நடக்காதோ, வீடு கட்டணும் கட்ட மாட்டணும், கடன் பிரச்சனை போகுமோ போகாதா என்று தேவையில்லாமல் அதையே நீங்க இதயத்துல மனதுல போட்டு குழப்பாதபடிக்கு எப்போதும் கர்த்தர் கொடுத்த இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லி அதை சொல்லி உங்க இதயத்துல வைத்து நீங்க ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீர் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்கள் இதயத்தை வளமாக ஆசீர்வதிப்பார். இப்போ வயல் இருக்கு, அந்த வயல்ல தேள் வருமா? ஆமென், ஹல்லேலூயா. பாம்பு வருமா? எல்லாம் வரும். அது எல்லாவற்றையும் விவசாயியானவன் அதை எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி, அது கதிர் வரும்போது அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அதுக்கு என்ன செய்வான்? நீர் பாய்ச்சுவான். அதை பாதுகாத்து அதை பரிசுத்தப்படுத்தி அப்போது அவன் என்ன செய்வான்? நல்ல விளைச்சலை அவனோட வாழ்க்கையில அதை காண செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய இதயம் என்ன விளைகிற இதயம்? விளைச்சலை உண்டாக்குற உங்களுடைய இருதயம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்துல நல்ல விளைச்சலை உண்டாக்க செய்வது உங்க வேலை, அதை கெட்ட விளைச்சலாக மாற்றுவதும் உங்கள் வேலை. உங்களிடத்தில் தான் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுவது, அவனுடைய சத்தியங்களை வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்ககிட்ட அதை கூறுவது, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை உண்மையா அதை கடைபிடித்து இதயமாகிய அந்த விதையை எப்போதும் நல்ல விதையாக ஆண்டு கொடுக்கிறது. நல்ல விதை பாறையோ தேவையில்லாத இடங்களை விதைக்காதபடிக்கு உங்க இருதயத்துல வசனமாகி அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க விதைக்க அற்புதமான விளைச்சலை காண்பீர்கள். வெற்றி சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் காண செய்வார். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பார். உங்க கடன் பிரச்சனை பாரங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க செய்வார். நீங்க சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு எல்லா வித குடும்ப பெருக்கம் சமாதானத்தை எல்லாவற்றையும் காணும்படியாக இதை செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இதயத்துல பொறிக்க வேண்டும். அதை பத்திரப்படுத்தி அதை பாதுகாத்து அந்த விளைச்சல் நல்ல சாகுபடி செய்யும்படியாக அது அநேகருக்கு ஒரு நெல்லை என்ன செய்வோம், அதை கட்டி வீட்டில் போட்டால் என்ன அது ஆசீர்வாதமா? இல்லவே இல்லை. அந்த விளைச்சலை கொண்டு போய் விற்றால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படியாக உங்களுடைய இதயத்தில் நீங்கள் விதைக்கிற அந்த விளைச்சலை நீங்கள் காணும்படியாக மற்றவர்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் நண்பர்கள், அந்த கிராமம் சுற்றி இருக்கிற அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது இது நமக்கு நாமே செய்கிற காரியம். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு நாமே உண்டாக்குறது தான். உங்களுக்கு நீங்களே தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். வசனத்தை சொல்லுவது எங்க வேலை. அது நீங்க அப்பியாசித்து உங்களோட வாழ்க்கையில அது நீங்க கிரியை செய்ய அது நிச்சயமா என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதிலே வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி வித்துக்கு ஏதுவான, புரியல சிஸ்டர், நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளாகும்படிக்கு பேசுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இதயத்துல நல்ல வார்த்தைகளை தான் நினைக்க வேண்டும், நல்ல வார்த்தையை தான் பேச வேண்டும். ஏனென்றால் உங்கள் இதயம் என்ன விளைகிற இதயம்? விளைச்சலை உண்டாக்குறவங்களுடைய இருதயம். அந்த இருதயத்துல
தேவையில்லாத அசுத்த காரியங்கள், தேவையில்லாத வீணான காரியங்களை நினைக்காதபடிக்கு, அந்த இதயத்துல எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய நாவினால கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாதபடிக்கு, அது புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம எங்க பேசினாலும், அது நண்பர்களா இருக்கட்டும், அது உறவுகளா இருக்கட்டும், அது பந்தங்களா இருக்கட்டும், அது அந்நியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஏனென்றால் உங்கள் இருதயம் வசனமாகிய அந்த வாக்குத்தத்தங்கள் விதைக்கிறவங்களுடைய இருதயத்துல அந்த வசனம் விதைக்கப்படும் போது அது விளை நிலமா, அது வெறுமையான இடமா இருக்கும். ஆனா அதை விதைக்கும் போது அதிலே கனிகள் வர வர, அதில் செடிகள் வர வர, அல்ல கொடிகள் வர வர, அது படர்ந்து அது வாசம் பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கும் பொழுது அது அநேகருக்கு நலமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகரை சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. என் இதயம் யாருக்கு தெரியும், வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ, சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். என்னை தேற்றுவா, அவர் வார்த்தை தேற்றும். என்னை தேற்றுவா, சொல்லுவோமா? என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, என்னை தேற்றுவா. அவர் தேற்றுவார். உடைந்த உள்ளமாக நீங்க வந்திருக்கலாம். நடக்குமோ நடக்காதோ, இந்த வருஷம் எப்படி போகும், வாக்குத்தத்தம் சொல்லியாயிற்று, அது என் வாழ்க்கையில நடக்குமா என்று உங்களுக்குள்ளே அநேக சந்தேகங்கள், அநேக பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அநேக கவலையோடு வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் இயேசுக்கு தெரியும். ஆமீன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சத்தியமாகிய அந்த வசனத்தின் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய இதயத்தில் நீங்க விதைக்கும் போது அது விளைச்சலாக மாறி அது அநேக அறுவடை நடக்கும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில விளைச்சலை காண வேண்டும் என்று சொன்னார் அவனுடைய சத்தியமாகிய அந்த வாக்கு தத்தங்களை எப்போதும் இதயத்துல வைத்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஓயாமல் அது நீங்க வாயினால தேவையில்லாமல் புலம்புவதை விட்டு விட்டு கர்த்தர் செய்வார். அப்படி செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும். சுகம், பலன், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற செய்வார். என்னதான் வியாதியாக இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் பாரங்கள் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம இதயத்துல விதைக்கும் போது அந்த இருதயம் வளமாக மாறி அது விளைச்சலை உண்டு பண்ண செய்யும் போது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன? உங்களுடைய இருதயம் என்னவா இருக்கிறது சொல்லுங்க? வளமான வாழ்க்கை நிறைந்த விளைய செய்கிற இடம். அப்போ உங்களுடைய இதயத்துல நல்லவை மாத்திரம்தான் யோசிக்க வேண்டும், நல்லவை பற்றி தான் பேச வேண்டும். எப்போது அவனுடைய வாக்கு தத்தங்களை மட்டும் சிந்தித்து செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையை வளமாக மாற்ற செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய எண்ணங்கள் மற்றும் சிந்தைகளிலே அவனுடைய வாக்கு தத்தங்களை விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களிலும் மற்றும்
சிந்தைகளிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை விதைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் எப்படி ஆண்டு கொடுக்கப்பட்ட நமக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சிந்தையிலும் சரி, நம்முடைய எண்ணங்களிலும் அது இல்லாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தைகளிலே, எண்ணங்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு வசனம் இருக்க வேண்டும். ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, அவர் செய்வாரா? நிச்சயம் செய்து முடிப்பார். அப்ப செய்கிறவர், அது எப்படி அவங்களுக்கு தடைப்படுகிறது? நம்முடைய சிந்தனை எப்படியா இருக்கிறது? குறுகிய நிலத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவையில்லாம சிந்திக்கிறோம். இது நடக்குமோ, இது நடக்காதோ, இது நமக்காக கொடுக்கப்பட்ட வசனமா, இந்த வசனம் இது உண்மையா? இன்னைக்கு அநேகர் வசனம் உண்மைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இது உண்மையா நடக்குமா நடக்காத கூட தெரியாம இருக்கிறாங்க. அப்படியே இல்லாதபடிக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது உண்மை, வேத வசனம் உண்மை, அவருடைய வாக்கு தத்துவம் உண்மை, அதில் பொய் இல்லை. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவன். இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். அவருடைய சாயலிலே, அவருடைய வார்த்தையினால, அவருடைய வல்லமையுள்ள அந்த வாக்கு தத்துவத்தினால் நம்மளை அவருடைய சாயலால மனிதனாக அவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு டேம்ல யாருக்க தெரியுமா? அணை யாருக்கெல்லாம் தெரியும்? டேம் பார்த்தது இல்லையா? டேம், அணை, அது நிறைய தண்ணி இருக்குமா, கொஞ்சம் தண்ணி இருக்குமா? நிறைய தண்ணி, அதுல மழை தண்ணி எல்லாமே அதுல நிறைய சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அனுப்புவாங்க? அந்த தண்ணீரை விளைச்சலுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த போகிற வாய்க்கால் எப்படி? அந்த போகிற வாய்க்கால் அது குறுகி இருந்தா தண்ணி போகுமா? போகாது. அது எவ்வளவு பெரிய டேமாக இருந்தாலும் சரி, அதோட வாய்க்கால் விரிவாக இருந்தாதான் சரி, அது அகலமா இருந்தாதான் அது அதிக தண்ணீர் போய் அந்த விளைச்சலை விளைய செய்யும். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் உங்களுடைய சிந்தைகளும் அப்படியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை எப்படியா இருக்கிறது? குறுகி போயிருக்கிறது. அது அகலமா இல்லை, விரிவாக்கப்படலை. அப்போ குறுகு நிலை, எதையோ குறித்து யோசிக்கிறது, எதையோ குறித்து நோக்கங்களை பார்க்கறது, தேவையில்லாத யோசிக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ளாக போகிறது. அப்படிலாம் இல்லாதபடிக்கு நம்முடைய எண்ணமாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தையாக இருக்கட்டும், அதில் ஃபுல்லாக என்னதான் இருக்கணும்? தேவனுடைய வாக்கு தத்தம் தான் இருக்க வேண்டும். அதை குறித்தே நீ சிந்திக்க வேண்டும், அதை குறித்தே நீ யோசிக்க வேண்டும். ப்ராப்ளம் இருக்குதான், பிரச்சனைகள் இருக்குதான், அதை யோசிக்க அதனால ஒரு முறை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு ரூபாய் நமக்கு நன்மை உண்டா? இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டோடைய சத்தியமாகிய அந்த வசனமாகிய அந்த வாக்கு தத்தங்களை நீ சிந்திக்க நீ அதன் மூலமா செயல்பட, அதே நீ யோசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தேவை எல்லாவற்றையும் அவர் கொண்டு வர அற்புதமா இருக்க. ஆமென். அந்த பெரிய டேம் எப்படி, அது எவ்வளவு தண்ணிகள் இருந்தாலும் சரி, அது குறுகி இருந்தா அந்த வாய்க்கால் அது தண்ணி போகாது, அது விளைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில காண முடியாது. அந்த பெரிய டேமாக இருந்தாலும் அதோட வாய் விரிவாக்கப்பட வேண்டும். அதோட வாய் விரிவாக்கப்படுவது மாத்திரமல்ல, அதை அகலப்படுத்த வேண்டும். அப்படியாகத்தான் உங்களுடைய சிந்தையா இருக்கட்டும், உங்களுடைய எண்ணமா இருக்கட்டும், அது எப்படியா இருக்க வேண்டும்? குறுகி போயிருக்க கூடாது, அது விரிவாக்கப்பட வேண்டும், அது அகலப்படுத்த வேண்டும். அப்ப அகலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அது விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு பெரிய டேம் இருக்குது, அது வாய்க்கால் விரிவாக இருந்தாதான் அநேக தண்ணிகள் போய் அநேக விளைச்சலை காண முடியும். அப்படியாவது உங்களோட வாழ்க்கையில எண்ணங்களாக இருக்கட்டும், சிந்தியா இருக்கட்டும், தேவையில்லாத சிந்திக்காதபடிக்கு, தேவையில்லாத குழப்பாதபடிக்கு, அதையே குழப்பி அதையே யோசித்தால் சுகர் பிபி தான் வரும், யோசித்தால் நோய் தான் வரும். அதுக்கு நாம் கடந்து போகாதபடிக்கு ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயம் வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்லி அதை விசுவாசித்து, அதை யோசித்து, அதையே நீ ஜெபிக்க அதே உன் வாயில அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிந்தையும் இதயத்தையும் வளமாக மாற்ற செய்வார், அது அகலப்படுத்துவார், அது விளைச்சலை அதிகமாய் காண செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பனை உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தையா இருக்கட்டும்,
நம்முடைய எண்ணமா இருக்கட்டும், எதையே யோசிக்க வேண்டும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டோட வார்த்தையை நீங்க சிந்திக்க சிந்திக்க, அதையே நீங்க யோசிக்க யோசிக்க, அதன் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நடக்க நடக்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில விளைச்சலை உண்டாக்க செய்வார். நீங்க நினைக்கலாம், இது எனக்கு நடக்கவே நடக்காது, கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில இது நடக்காது, நான் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன், நான் நல்ல ஒரு வீட்டை நான் கட்ட மாட்டேன், எப்போதும் நான் கடன் பிரச்சனை தான் இருப்பேன். அப்படியாக நீங்க சுருநாளும் சிந்திக்காதபடிக்கு அவனுடைய வாக்கு தத்தங்களையும் நல்லவைகளை மாத்திரம் நீங்க யோசித்து அதை நினைக்கும் போது நிச்சயமாக உங்க கர்த்தர் உங்களோட எல்லாவற்றும் நன்மை, எல்லாவற்றும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமேன். சொல்லுவது எங்கள் வேலை, அதை கடைபிடித்து டீச்சர் எப்படியாக உங்களுக்கு பாடம் எடுத்து அதை எல்லாவற்றையும் கற்பித்து உங்களுக்கு மார்க் போடும்போது அதில் நீங்கள் 100 மதிப்பெண்களை எடுக்கிறது போல தான், அதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதன் வழியாக நடப்பது உங்கள் வேலை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. அதான் வாக்குத்தத்தம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஆமென், ஆமென். வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. அலை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. அலை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, ஆளுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நமக்கு கூடும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஆமென். எல்லாம் கூடுமே. தண்ணீர் ரசமாய் மாறுச்சே, என் கசப்பும் இனிப்பாய் மாறுச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிடுச்சே. சொல்லுங்க, தண்ணீர் இனிப்பாய் மாறுச்சே, என் கசப்பும் இனிப்பாய் மாறுச்சே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிடுச்சே. அடடட, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைகளை நீக்கிடுச்சே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் கவலைகள் நீக்கிடுச்சே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் பாறையை நீக்கிடுச்சே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் நோய்கள் தீர்ந்துதே. எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறும். ஆளுடைய வார்த்தையால எல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் சுக பலன் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற செய்வார். ஹல்லேலூயா. தேவை தீர்ந்ததே, என் பாடுகள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலையில் ஒவ்வொரு நாளும் உம்மா நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாடுகள் எல்லாம் போய்விட்டதே, பண்டக சாலையில் ஒவ்வொரு நாளும் உம்மா நிரம்பியதே. அடடா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் சூழ்நிலை மாறினதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் என் வாழ்க்கையில் நீங்கிட்டதே, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் என் வாழ்க்கை மாறினதே. எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற செய்வார். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமாக கர்த்தர் எல்லாம் கூட செய்வார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் நீங்கள் விசுவாசி நடக்கும் போது எல்லாம் கூறும். உங்க பண்டக சாலை நிரம்பும், உங்கள் சமையல் கட்டு முழுவதுமாக நிரம்பும். மீதை எடுக்க செய்வார். நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல, அவர்கள் தீமைக்கல்ல. ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்து முடிவு, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லாவித பதில்களும் எல்லாவித முடிவுகளும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாவித ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டு முழுவதுமாக அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற முடிவு வந்தாயிற்று. அது நடந்தேறிற்று. ஹல்லேலூயா. அது நடந்தேறிற்று. ஆமென். எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் எப்படியா இருக்க வேண்டும்? தீமையான நினைவுகள் அல்ல. அவர்களை இப்படி பேசலாமா, அவர்களை இப்படி அழிக்கலாமா என்று அப்படியா நாம் ஒரு நாள் நினைக்காதபடிக்கு எப்போதும் கர்த்தர் நீங்க நினைத்திருக்கிற முடிவு அவர் கொடுத்து விட்டா அவருடைய நினைவின் வண்ணமாகவே அவர் சமாதானத்தோடு நாம் சிந்திப்போமாக, சமாதானத்தோடு யோசிப்போமாக. அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் மகிழும் போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை வளமாக வெற்றி சிறந்த வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். கடைசி வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். ஏசாயா 55:11. அப்படியே அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கவனிங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க வாயினால அறிக்கை செய்யும் பொழுது வாசிங்க. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதையே செய்து, நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறார்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் ஆணுடைய வசனமாகிய அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லி சொல்லி வாயின் மூலமாக அறிக்கை செய்யும் பொழுது அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், நீங்க ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும், அந்த வசனமாகிய அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க வாயினால சொல்லி சொல்லி அறிக்கை செய்யும் போது அது நிச்சயமா ஒரு நாளும் உங்களுக்கு அது வெறுமையா உங்களிடத்துல அது திரும்பவே திரும்பாது. மீண்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அது வெறுமையாய் திரும்பாமை என்னிடத்துக்கு திரும்பாமல், அதை நான் விரும்புகிறதை செய்து. எதை விரும்புகிறியோ, உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ, நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தையோடு அவனுடைய வசனங்களோடு வாக்குத்தத்தங்களோடு அதை நினைத்து நினைத்து நீ சிந்திக்கும் பொழுது அது நான் விரும்புகிறதே செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்படும் போது அதை அறிக்கை செய்து நீங்க பேசும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அது வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அது நன்மையாக உங்களுக்கு திரும்பும். ஹல்லேலூயா. நன்மையும் எல்லாவற்றையும் உண்டாக்குவது உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் சொல்லிட்டோம், வேத வசனங்களுடைய ஆராய்ச்சி பொருளை கருப்பொருள் உங்ககிட்ட நாங்கள் விதைத்திட்டோம், நல்ல இடத்துல நாங்கள் விதைச்சிட்டோம். அதை விளைய செய்யறது உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் நல்லதை விளைய செய்கிறீங்களா, அது கெட்டதை விளைய செய்ய அது உங்ககிட்ட தான் இருக்குது. வசனமாகிய நல்ல வார்த்தைகளே உங்களுடைய இதயத்திலும் உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய யோசிப்பு எல்லாவற்றிலும் அவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நீங்கள் மகிழும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாற்றுவா. நீங்கள் நினைத்தது கைகூடும். வீடு கட்டுவீங்க. இன்னைக்கு அநேகர் வீடு கட்ட முடியல என்று அநேகர் இன்னைக்கு தவித்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாம தவிக்கிறீங்க, நோயில தவிக்கிறீங்க, கடன் பிரச்சனை தவிக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் உள்ள உடைக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் சொல்லுங்க, அவங்களை பார்த்து நிச்சயம் எல்லாம் கூடும். உங்க பண்டக சாலை நிரம்பும், உங்களுக்கு அது வழிந்தோடும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நீங்க அல்லல்ல குறையாதபடிக்கு தாவீதுடைய கைகள் வெண்ணினால் கழுவப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியாக அல்லல்ல குறையாதபடிக்கு நீங்கள் அநேகருக்கு கொடுக்கும்படியாக, அநேகருக்கு நீங்க உங்களிடத்த வரும்படியாக அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம் வாயினாலே அறிக்கை செய்து அதை விசுவாசித்து ஆண்டுடைய சாயலை உருவாக்கின நம்மளை அவருடைய வல்லமையான அந்த வாக்குத்தத்தங்களை எப்போது நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை வைத்து வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா.